Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு MT15 ஓட ரேடியேட்டர் கார்டு அன்பாக்சிங் அப்புறம் வந்து எப்படி வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் கிரில் பேக் பண்ணி தான் வந்துருக்கு. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் பேக்கிங் பிடிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிங் பிடிச்சிடலாம். ஓகே கைஸ், இதுதான் இந்த ரேடியேட்டர் கிரில். அதுவும் வித் எம்டி லோகோட இருக்கும் இந்த கிரில். இங்கே வந்து அவங்க மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதே மட்டும் இங்கே வந்து அந்த டேங்க் போடுறதுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தான் ரேடியேட்டர் கிரில். பேக் சைடு வந்து அவங்க இதாக கொடுத்துருக்காங்க. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வாங்கினது வந்து 1438. இதுதான் அதோட ப்ரைஸ். ஓகே கைஸ், இதை ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு 10 இன்ச் வந்து ஸ்பேனர் இருந்தால் போதும் உங்கள்கிட்ட. பார்த்துக்கோங்க, 10 இன்ச் ஸ்பேனரு. அப்புறம் இந்த மட்டும் ஒரு டேக் ஒரு 2 டேக் இருந்தாலே போதும். ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தான் வரும். ஒரு 10 டேக் வந்து 5 டேக் வந்து ஒரு 10 ரூபா தான் வரும். அப்புறம் வந்து நம்ம ஒரு ரேடியேட்டர் கிரில், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ண போகிற ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ வந்து ரேடியேட்டர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேடியேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மவுண்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுண்ட்டில் வந்து இந்த ஒரு போல்ட்டை நீங்கள் கழட்டிங்கன்னா போதும். உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 இன்ச் ஸ்பேன் இருந்தால் போதும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். கொஞ்சம் பார்த்து இதில் வந்து வாசர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரோடு நீங்கள் கழட்டுங்க. போல்ட் வந்து கழட்டியாச்சு. வாசரோட கழட்டியாச்சு. பார்த்துக்கோங்க, வாசரோட கழட்டியாச்சு. தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிரில்ல எடுத்துக்கோங்க. யமஹாவை பொறுத்தவரை நம்ம எந்த பைக் எடுத்தாலுமே இப்போ வந்து ரேடியேட்டர் வந்து இது கார்டு வந்து தரதில்லை. ஏன்னு பார்த்தா இந்த விங்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். ஏன்னா நான் பைக் எடுக்கிறப்ப இந்த விங்ஸ் வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன், அதில் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பைக் எடுக்கிறீங்கன்னா செக் பண்ணி எடுங்க அந்த ரேடியேட்டர் மட்டும். ஏன்னா அது வந்து விங்ஸ் பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு செல்ல வைக்கும். அதனால் நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ வந்து இந்த கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்போ கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த மவுண்ட்டுக்கும் உங்களுக்கும் இந்த ஹோல்ஸில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இதுக்கு நீங்கள் மெக்கானிக் எல்லாம் போகவே தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ இந்த போல்ட்டை வந்து நான் போடுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு கையில் நீங்கள் பிடிச்சிட்டே போடலாம். இப்போ இல்லைன்னா இந்த கையில் நான் பிடிச்சிட்டு இப்போ போடுறேன். பிடிச்சி நீங்கள் லைட்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி இந்த வாசரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் டைட் பண்ணணும். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். முடிஞ்சாலும் நீங்கள் கையில் டைட் வச்சுட்டு அப்புறமா ஸ்பேனரில் வச்சு டைட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ ஸ்பேனரில் வைக்க போகிறேன். கரெக்டாக பிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல பார்த்து வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் டைட் வைக்கணும். இப்போ நல்லா டைட் வச்சுருங்க. ஓரளவுக்கு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி டேக் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொன்னல அந்த டேக்கை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரியரில் விட்டு ரியரில் உங்கள் ரேடியேட்டரில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அதை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். டேங்க் அப்படி உள்ள விட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேயும் உள்ள விட்டு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஸோ கைஸ் இப்போ ஃபைனலாக வந்து ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வண்டியில்.
பாருங்கள் லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா 2 டேக் போட்டிருக்கேன், இங்கேயும் இங்கேயும். உங்களுக்கு பேக் சைடில் போய் காட்டுறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக டேக் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு டேக் இருக்கும். க்ளோஸ் அப்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ரேடியேட்டர் கார்டு போடலைன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த விங்ஸ் வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிரும். உங்களுக்கு 50,000 அப்படி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு செலவு வச்சிடும். அதுக்கு நீங்கள் ஒரு 1,400 செலவு பண்ணி நீங்கள் ரேடியேட்டர் கார்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலவு வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.